வெறும் பெயருக்கே பயப்படுறாங்க இவங்க. அப்போ எந்த அளவிற்கு இவங்க பயந்து போயிருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு, எந்த அளவுக்கு ஒரு எழுத்துக்கு, அதாவது சின்ன பதாகை தான், ஒரு 2க்கு 2 தான் அந்த மொத்தமே சைஸே 2க்கு 2, 2 அடிக்கு 2 அடி தான் அது. அதுவும் யார் கண்ணிலையும் படாது. அது வந்து திருப்பி வச்சிருக்காங்க, மெயின்ல கூட வைக்கலாம், அவங்க திருப்பி வச்சிருக்காங்க அங்க. அப்போ திருப்பி வச்சிருந்தா கூட அது தங்களை பாதிக்கும் அப்படின்ற எண்ணத்தோட அந்த ஃபாசிஸ்ட் எண்ணம் இருக்கு இல்லையா, அது அவங்க வந்து தூங்க விடாது. அது ஒரு சின்ன கருத்தா இருந்தா கூட அதை அடிச்சு ஒடிச்சு அவங்கள சாகடிச்சு குழில தோண்டி புதைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க வேலையை பார்ப்பாங்க. அவங்க கருத்துக்கு எதிர்கருத்து இருந்தா அதனால வந்து அது உடனடியாக அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாசிஸ்ட் மனநிலையோட அவங்க செயல்பட்டாங்க. அது அதுக்கப்புறம் இவங்க படிச்சிருப்பாங்களா? நீங்க இந்த புக்கு இது வெளியிட்ட இந்த புத்தகத்தை படிச்சிருப்பாங்களா? இல்ல இந்த திராவிட இயக்க புரட்டு பொதுவாக நான் ஏற்கனவே வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து 12 புத்தகம் எழுதியிருக்கேன். அதில் நான் வந்து ஏற்கனவே ஈவேரா அவர்களை பற்றி 2 புத்தகம் நான் எழுதியிருக்கேன். நீதி கட்சியை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் எம்ஜிஆர்கள் அவர்களை பற்றி புத்தகம் எழுதியிருக்கேன். இது எல்லாம் வந்து எப்படி வந்து நீதி கட்சி தலித்துகளுக்கு எதிராக இருந்தது அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஈவேரா எப்படி தலித்துகளுக்கு, தமிழுக்கு, பெண்ணியத்திற்கு எப்படியெல்லாம் எதிராக இருந்தார் அப்படின்னு எழுதியிருக்கேன். இதெல்லாம் அவர்கள் ஏற்கனவே படித்த விஷயங்கள் தான். அவங்க பல இடத்துல என்னோட பேரை சொல்லி அவங்க விமர்சனம் செஞ்சுருக்காங்க, கெட்ட வார்த்தையில திட்டியிருக்காங்க அவங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதுனா அது நமக்கு எதிராக தான் இருக்கும், நம்முடைய கொள்கைக்கு எதிராக தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இந்த எழுதுனா உடனே அது திராவிட இயக்கத்துக்கு சித்தாந்தத்துக்கு எதிராக தான் இருக்கும்.